ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்கள். கேரளா லாட்ரி கேசி குரு சேனலில் உங்களெலாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 50-50 090 இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படியே மாற்றி வச்சு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி ரிசல்ட் 62-56. சரிங்களா? நம்ம கணிப்புப்படி நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 209. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 2க்கு 3 கூட வரலாம், 318 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொன்னேன். அப்படி இல்லை 2க்கு கூட 9, இல்லை 0க்கு 7, 9க்கு 2 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருந்தது. போர்டில் அப்படியே மாற்றி வச்சு அப்படியே மாறி ரிசல்ட்டு ரொம்ப சொதப்பலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதான் நான் சொல்லுவேன். என்ன ரிசல்ட்டில் வந்திருக்கு பாருங்கள். 2க்கு 2 இறங்கிருச்சு, 0க்கு 5 பவரு. சரிங்களா? 9க்கு 6 பவர். 2 போர்டு பவர் நம்பரில், ஒரு போர்டில் அப்படி 2க்கு 2 இறக்கி 2 போர்டு அப்படியே பவர் நம்பரில் மாற்றி அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் ரிசல்ட்டின் அடிப்படையில் கொடுத்ததில் நல்லா ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. பரவாயில்ல, நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். 62-56 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 0 மட்டும்தான். அதனால் வெற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. கோவப்படாதீங்க, அதனால் வருத்தமும் படாதீங்க. ஒரு கணிப்பில் மிஸ்டேக் இல்லை. அவங்க சொன்ன, அதாவது அந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் 2 போர்டு பவர் நம்பர் வச்சு ஒரு போர்டு அப்படியே இறக்கி வச்சு சிம்பிளாக வின்னிங் கொடுத்துட்டாங்க. வேறு எதுலேயுமே நம்ம போர்டில் உட்காரல. நம்ம ஏபிசியாக இருந்தாலும் சரி, ஏ போர்டில் 9, 7, 8 கொடுத்துருந்தோம். 7, 4, 2. பி போர்டில் ரிசல்ட் 5, ஆனால் நம்ம கொடுத்ததில் 4. ஏ போர்டில் 9, 7, 8 கொடுத்துருந்தோம். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 2, 1, 0 கொடுத்துருந்தேன். 9க்கு 6 அப்படியே பவர், 0க்கு 5 அப்படியே பவர் இறங்கிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் எந்த போர்டுமே உட்காரல. விடாமுயற்சி கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. அதனால் வருத்தப்பட வேணாம். ஒரு அருமையான கெஸ்ஸிங் நீ சொன்னியே, இது மாதிரி வரலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் நான் ஏற்றுக்கிறேன். நான் நம்ம கணிப்பில் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பி போர்டில் 2ன்னு அது ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் 4 கொடுத்துருந்தோம், அது பி போர்டில் 5. அப்படியே போர்டு மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏ போர்டில் 2, பி போர்டில் 5, 2 போர்டு பாஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பில் எதுவுமே இல்லை நண்பர்களே. சரிங்களா? வருத்தப்படாதீங்க. அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோமா? கார்னியா ப்ளஸ் 516 நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். எப்படி இன்றைக்கி வின்னிங் கொடுத்தாங்களோ அதே ஃபார்மெட்டு, அதையும் உங்கள்கிட்ட எப்படி லாஸ்ட் டைம் வின் ஆகிருக்கு அப்படி வின்னிங் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 50-50க்கு கார்னியா ப்ளஸ்ஸு 8க்கு 8. சரிங்களா? 8க்கு 8 அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் 256. சரிங்களா? இதில் ஏ போர்டில் 8க்கு 8 இறங்கியிருக்கு. அதனால் நாளைக்கு இந்த ஃபார்மெட் படியாக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் பவர் நம்பர் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு போர்டு இருக்குது. ஏ போர்டில் 8க்கு 8 இறங்கியிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 6. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2க்கு 0. அடுத்து 9. 9க்கு 5 கொடுத்துருவாங்க பவர். எதனால் இந்த கணிப்பு விவரங்கள் உங்கள்கிட்ட காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. சரி, கடைசியாக இது 2வது மாதம் ரிசல்ட்டு. 2வது மாதத்துலேயே 50-50க்கு பாருங்கள். 9க்கு 6 பவரு, 2க்கு 9 பவரு, 8க்கு 9. 2 போர்டு பவரில் இருக்குது, ஒரு போர்டு ப்ளஸ் மைனஸில் இருக்குங்களா? அதே மாதிரி கணிப்பில் தான் நான் இதுவும் எடுத்திருக்கேன். ரிசல்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256. இந்த 2க்கு 2 அப்படி இல்லைன்னா 2க்கு 3. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 2க்கு 0, 2க்கு 1. ஒரு போர்டு அப்படியே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2க்கு 2 நாளைக்கு ஏ போர்டில் இறங்கிட்டு எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் அதை கொடுத்துருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 -1 4 வரலாம், இல்லை 5க்கு 0 பவராக கூட இறங்கலாம், இல்லை 5க்கு 9 பவராக கூட இருக்கலாம், இல்லை 5க்கு 8 பவராக கூட இருக்கலாம். 3 போர்டு பவர்னால் ஒரு போர்டுக்கு அது ப்ளஸ் ஆர் மைனஸில் வருது.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 6க்கு 7 கூட வரலாம், இல்லை 6க்கு 9 பவராக கூட இருக்கலாம், இல்லை 6க்கு 4 பவராக கூட இருக்கலாம், 6க்கு 9 பவராக கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி கணிப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் உட்காருது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அந்த ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்துங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு கணிச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த போர்டில் உட்காருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0942, ஸ்ட்ராங்கு 094 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏ போர்டில் இந்த 2க்கு 2 301, பி போர்டில் 5க்கு 4098, சி போர்டில் 6க்கு 7 9 4. அப்படி இல்லை என்றால் சாரி, இந்த இடத்துல 9 திரும்பி சி போர்டில் இருக்குது. இதுக்கு இந்த போர்டில் மேபி இங்கே கொடுத்துருக்க மாதிரி நான் உங்களுக்கு இதில் கடைசியில் காமிக்கிறேன். 5 கூட வரலாம். 5 6க்கு -1 5 கூட வரலாம், இல்லை 6க்கு 4 6க்கு 9 6க்கு 7 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். சி போர்டில் 5 அப்படிங்கிறதையும் உங்கள் கணிப்பில் சேர்த்துங்க. சார்ட் கெஸ்ஸிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்படி போர்டில் உட்காந்துருக்கு அப்படின்னா, இன்றைக்கி ரிசல்ட் 6256க்கு 6க்கு வந்து 0753, அப்படி இல்லைன்னா 0753. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து 6க்கு 6 இறங்குறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அதனால் 6க்கு 7 கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 7 இல்லை 6க்கு 5 இந்த 2 நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது. அங்கே கணிப்பில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 2 இறங்குறதுக்கு 2க்கு 2 இறங்கலாம், இல்லை 3 01, அப்படி இல்லைனா 2க்கு 7 கூட இறங்கும் பவரில் வச்சால் ஒரு போர்டில். அப்படி இல்லை சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 5க்கு 4 5க்கு 4, இல்லைனா 5க்கு 0 5க்கு 9 5க்கு 8, அப்படி இல்லைனா 5க்கு 1 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 715 கூட டேரெக்டாக அடித்து பார்க்கலாம். சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு வந்து 7 9 4. சரிங்களா? இந்த இடத்துல 5 7 9 4 5 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏபியில் வந்து 24 30 09 18, அப்படி இல்லைன்னா 74 20 00 00 கொஞ்சம் வாய்ப்பு கொடு. டபுள் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு போர்டில் கண்டிப்பாக 2 போர்டில் பிசி இல்லை ஏபி டபுள் நம்பர்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20. ஏசியை பொறுத்த வரைக்கும் 27 39 04 19, அப்படி இல்லைன்னா 15 25 35 05. பிசியில் 47 09 94 89 15 19 05. 6க்கு 5 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதில் 5க்கு 1 வரலாம், இல்லை 4 0 9 8. சரிங்களா? நம்ம கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 098 ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 096க்கு வந்து 8 கூட ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 6க்கு 8 இல்லை 6க்கு 5 இல்லை 6க்கு 7 நம்ம கணிப்பில் இருக்கா. 098, அப்படி இல்லைன்னா 715 384 00 9 397 299 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு ஆப்ஷனாக 7 1 5ங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6 சி போர்டில் 6க்கு வந்து 7 9 4 8. சரிங்களா? இது டேரெக்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். 2க்கு 7 5க்கு 1 6க்கு 5 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 715 அப்படி டேரெக்டாக ட்ரை பண்ணால. அப்படி இல்லை 098, 2க்கு 0 5க்கு 9 6க்கு 8 098 ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 7 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 72 89 இல்லை 0007, அப்படி இல்லைன்னா 50 94 31 89. அவ்வளோதான், சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா?
6 2 5 6 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்க கணிப்பு இது. இது நீங்கள் பவர் நம்பர்லேயும் தேடி பாருங்கள், இல்லை ரிசல்ட்டு வந்து எப்படி வந்திருக்கு, எந்தெந்த மாதிரிலாம் ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ரிசல்ட்டையும் பாருங்கள், பார்த்துட்டு 50-50 கார்னியா ப்ளஸ் எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குங்க பாருங்கள். 50-50 9க்கு 9 ஆகிடுச்சுங்களா, 0க்கு 5 பவரு, 1க்கு 9. இந்த ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கெஸ்ஸிங் எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதிக்கு பிறகு 690, 6க்கு 5, 9க்கு 5, 0க்கு 4, 9க்கு 5 அப்படியே கிராஸாக பவர், 0க்கு 4 பவர். ஒரு போர்டு அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அதே மாதிரி 928, 928க்கு 9க்கு 6 பவரு, 2க்கு 9 பவரு, 8க்கு 9 ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. 2 போர்டு பவரு, ஒரு போர்டு ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி கணிப்பில் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. 6256 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு தான் நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ சொல்லலாம், இதுலேருந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. 2 மணிக்கு கெஸ்ஸிங் நம்பரில் ஒரு 10 செட்டாக இதுதான் கெஸ்ஸிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எதுக்கு வந்து போர்டில் உட்காரல அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இந்த போர்டுக்கு ஏபிசி இந்த 3 போர்டில் இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளான்ஸை பார்த்தா தான் அடுத்தது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் அந்த ரிசல்ட் சார்ட்டை உங்களுக்கு காமிச்சேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2க்கு ஃபுல் பவர், 2க்கு 7 பவர், 2க்கு 5, அடுத்தது 2க்கு 9 அப்படி ஃபுல்லாக பவர் நம்பர் வச்சாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தாலும் சிம்பிளாக ஒரே விஷயம் என்ன பண்ணிடுறான், 2 - 1 இல்லை 2க்கு 2 அப்படியே இறக்கி ரிசல்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு கணிப்புக்கு சொல்கிறேனே அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதே மாதிரி பி போர்டில் 2 போர்டு இப்போ பவர் நம்பர் இருந்தாலும் ஒரு போர்டு வந்து கால்குலேஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸில் வருது. அப்போ 256க்கு 2 போர்டு, அதாவது 2க்கு 2 இறங்கிடுச்சுன்னா 5க்கு வந்து 8 பவராக இருக்கா? ஓகே. 6க்கு பவர் என்னது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 6க்கு வந்து நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா 6க்கு 7 இல்லை 6க்கு 9 இல்லை 6க்கு 9 வந்து பவரில் இருக்குது, கணிப்பில் இருக்குது. 6க்கு 4 பவரில் இருக்குது. இந்த 8 அப்படிங்கிறது எங்கே அப்படிங்கும்போது இருக்குது அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா அது ரிசல்ட்டில் வந்து சப்போஸ் 6க்கு 8 அப்படின்னு வச்சாலும் வரும். 5க்கு 8க்கு பதிலாக 6க்கு வரும். 5க்கு 8க்கு பவர்னால் 6க்கு 8 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 5 அப்படின்னா 6 - 1 5 கூட வரலாம். இல்லை 6 + 1 7 கூட வரலாம். அதனால் அந்த போர்டில் எப்படி உட்காருறதுங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸு நீங்கள் ஜனவரி மாதம் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஜனவரி மாதம் ரிசல்ட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜனவரி ரிசல்ட் இங்கே பாருங்கள், 50-50 கார்னியா ப்ளஸ் 8க்கு 8 இறங்கியிருக்கு ஆச்சுங்களா. இதில் பாருங்கள் 8 - 1 7, 2க்கு 3. இதில் எங்கேயுமே பவர் நம்பர் இல்லை. அந்த கெஸ்ஸிங்கில் தான் நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி கொடுத்தது வந்து நம்ம கொடுத்தது 50-50ல் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 256க்குன்னா சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி ரிசல்ட்டில் அப்படியே சிம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கணிப்பில் வந்து எந்த வித சொதப்பலே இல்லை, சிம்பிளாக இன்றைக்கி வந்து அடித்து முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இந்த ஃபார்மெட்டு தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேங்கிறது சொல்கிறேன். இதில் பவர் நம்பர் எங்கேயுமே இல்லை, எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் வந்துச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், 5க்கு 6, 5 + 1 5க்கு 6, 5க்கு 0 பவரு, 1க்கு 3. இது பவர்லேயே இல்லை, ஆனால் எப்படி 3 வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அதனால தான் வந்து அந்த மாதிரி கணிப்பில் தான் இந்த இடத்துல 6க்கு வந்து நான் 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 255 ரிசல்ட்டுக்கு 098. நான் இந்த இடத்துல கொடுத்த இந்த 098 நாளைக்கு அப்படியே இந்த ரிசல்ட்டை தூக்கி இங்கே வச்சாலும் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரிசல்ட் 256, இங்கே 17ஆந்தேதி ரிசல்ட் 255. அதனால் இந்த 098 அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து இறக்கி 3 போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் உங்கள் கணிப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 255 ரிசல்ட்டுக்கு 098, 2க்கு 0 பவரில், 5க்கு 9 பவரில், 5க்கு 8 பவரில், இந்த மாதிரியும் வரலாம். அப்படி இல்லை இங்கே கொடுத்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் இப்படியும் கொண்டு வந்து ரிசல்ட்டை கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது தான். அடுத்தது 31ஆந்தேதி இங்கே 50-50 922, 922க்கு கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 922 9க்கு 5 பவரில் இருக்குங்களா, 9க்கு 5, 2க்கு 7,
பவரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2க்கு 0 பவரில் இருக்குது. ஒரு நாள் ரிசல்ட்டு 3 போர்ட்லேயும் பவரில் வருது, இல்லை ஏசி கால்குலேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸில் வருது, ஒரு போர்டு மட்டும் பவரில் இருக்குது. அதனால் இந்த கணிப்பை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ரிசல்ட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்றைக்கி விட்டதை பிடிச்சிடும், 2 நாளாக விட்டதை பிடிச்சிக்கிட்டே இருக்கு, என்னடா கதையாக சொல்கிறியான்னு சொல்கிறீங்களா? நான் வந்து எடுத்து கொடுத்த கணிப்பில் அந்த மாதிரி ரிசல்ட் இதே 4ஆம் தேதி ஜனவரி மாதம் இப்படி தான் ரிசல்ட் கொண்டு வந்து வச்சான். அந்த கணிப்பில் தான் நான் எடுத்து கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்றமே இல்லை. ஒரு போர்டு அப்படியே இறங்கிடுச்சு, 2 போர்டு பவரில் வந்துச்சு, இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்துச்சு. கால்குலேஷன் மெத்தடில் இதில் இல்லை. 2க்கு 3, 5க்கு 4, இல்லை 6க்கு 7 அப்படி கூட வந்துச்சு. அதனால தான் அந்த பேட்டர்ன் நான் எடுத்து கொடுத்தேன். நம்மளுக்கு போர்டில் இன்றைக்கி உட்காரல. சரிங்களா? நாளைக்கு இதையும் விடலை, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்து போர்டில் உட்காந்துச்சு அப்படிங்கிற நம்பரை எடுத்து தான் ஓரளவுக்கு ஒரு கேஸிங் இங்கே கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த போர்டுமே உட்காரலாங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் ஒரு வெறித்தனமான கேஸிங் நான் எடுத்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக 4 போர்டு கண்டிப்பாக வந்து உட்காருது. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு அருமையான வெற்றி திரும்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து திரும்பி அடுத்த வீடியோவில் போடுறேன் நண்பர்களே. வருத்தப்படாதீங்க, நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட உழைப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி போர்டில் உட்கார்லேங்கிறது கணிப்பு எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவும் வேகமாகவும் கோபமாகவும் இருக்குது. அது நாளைக்கு நான் கண்டிப்பாக ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. கார்னியா ப்ளஸ் 516 அருமையான வெற்றி நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு இந்த வின்னிங் நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேரளா லெட்டரி கேசிங் குரு சேனல் உங்களுடைய வெற்றிக்கான சேனல். நன்றி, வணக்கம். மேன்மேலும் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி.